ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வீக்கெண்ட் ஆனதுனால வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு நான் ஒரு படம் பார்த்தேன். அது என்ன படம்னா லாக்டவுன் அப்படின்ட்டு யூடியூப்லலாம் பயங்கரமாக அந்த இதெல்லாம் ஆடெல்லாம் வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தா யாரும் பார்த்துறாதீங்க, கேவலமான படம். எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி ஒரு படமாக பார்த்துட்டேனே, இவ்வளோ நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணுச்சு. அந்த டைம் இவ தூங்கிட்டு இருந்தா. சரி, நானாவது தூங்கியிருக்கலாம் அந்த நேரம். அப்படி தூங்கியா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், இல்லைனா வீடாவது க்ளீன் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருக்கோம். ஆனால் ரொம்ப கேவலம். சொசைட்டியை கேவலப்படுத்தி, பொண்ணுங்களை கேவலப்படுத்தி, அப்புறம் வேறு என்னது மெடிக்கல் ஃபீல்டை கேவலப்படுத்தி, என்ன லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ரிவ்யூ பார்த்தப்போ எல்லோரும் தேட்டரில் இருந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படி இப்படி. அப்போ ஏதோ புதுமையாக ஏதோ சொசைட்டிக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு நினச்சோம். ஒன்றுமே இல்லை. ராஜேஷ் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அதை பார்க்கல, தூங்கிட்டாங்க. நான் தான் ஏதோ ஃபீமேல் ரிலேட்டட், ஃபீமேல் ஓரியன்ட் மூவி போல் இருக்குது, கடைசியில் நமக்கு ஏதோ கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். கருத்து இல்லை, மண்ணாங்கட்டி சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து, தப்பு மேலே தப்பு பண்ணுறதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லி அவங்க ஹெல்ப்பை நாடிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் அதோட இது எனக்கு புரிஞ்ச வரைக்கும். மற்ற மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்தது ஆக்சுவலாக. ஐயோன்னாச்சு. எல்லா விதத்துலேயுமே ஒரு நெகட்டிவ். ஐயாச்சி. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா நல்லா காமெடியாக ஏதாவது மூவி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் மூவி பார்த்துறாதீங்க. அதுவும் தேட்டரில் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரியல உங்கள் மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ராஜேஷ் தப்பிச்சிட்டாங்க அந்த படத்தை பார்க்காம. சைக்காலஜிக்கலி நான் தான் அஃபெக்ட் ஆகிட்டேன். எனக்கு நான் அதை ரொம்ப பெர்சனலாக எடுத்து அதுக்கு மென்டலி அஃபெக்ட் பண்ண. ஐயோ தெரியல. எந்த படம் பார்த்தது? நான் எல்லாம் என்னென்ன காட்டுமுக்க படம் பார்த்துருக்குறேன். 2ஆம் உலகம் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் அப்போ என்ன, அதை விட 2ஆம் உலகம் படத்தை என்கிட்ட ஒரு ஆள் சொல்லிச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படி ஒரு படம் கேள்விப்பட்டதே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் சரி ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு பார்த்துட்டு, இதில் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கு, இனி நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனால் இந்த மூவி நான் அப்படி இல்லை, ஏதோ கடைசியாக ஏதோ புதுமையாக முடிச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஏதோ ஒரு பயங்கரமாக ஏதோ இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்க அஃபெக்ட் ஆனால் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஏதோ சொல்ல வர்றாங்க போல இருக்குன்னு பார்த்தா, மை காட். கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா படம் எல்லாம் பார்க்கும்போது அது என்ன மாதிரி வீக்காக இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம அதே தான் மைண்டில் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, சீன் ஆகுது. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.